வெல்கம் டு லேட்டஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி, வாழைப்பூ வடை. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி வாழைப்பூவை தனித்தனியாக எடுத்து நான் பிளேட்டில் வச்சுக்கிறேன். சைடில் இருக்கிற இந்த தோலும் நடுவில் இருக்கிற இந்த நாரையும் நம்ம எடுத்துட்டா நம்ம வாழைப்பூ க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஒரு பீஸ்க்கும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம பொடிசாக நறுக்கிடலாம். ஏற்கனவே எனக்கு தேவையான அளவு வாழைப்பூவை நான் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி மோரில் ஊற வச்சுருக்கேன். மோரில் ஊற வைக்கிறதுனால நமக்கு வாழைப்பூவில் ஏதாவது கசப்பு தன்மை இருந்தாலும் அது போயிடும். அது போக நம்ம வாழைப்பூவும் கலர் மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தேவையான பொருட்களை பார்க்கலாம். 4 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம வடைக்கு ஏற்றப்பில் ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் 200 கிராம் துவரம்பருப்பும் 100 கிராம் கடலைப்பருப்பும் அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வடைக்கு தேவையான மசாலா 3 காஞ்ச மிளகா, 2 ஏலக்காய், 4 லவங்கம், கொஞ்சம் பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்பு துருவிய தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவோட இந்த தேங்காயும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மசாலாவோட நம்ம பருப்பை தண்ணி நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரொம்ப மையாக அரைக்காமல் நம்ம எப்பவும் வடைக்கு அரைக்கிற மாதிரி நம்ம இந்த மசாலாவோட பருப்பை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட பொடிசாக நறுக்கிய கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவை போட்டு ஒரு 2 அடி அடித்து கொஞ்சம் கொரன்னு இருக்கிற போல் எடுத்து வச்சுக்கலாம். இதனால் நம்ம வாழைப்பூ நல்லா பருப்போடு நல்லா கலந்து ஒன்றா சேர்ந்து வரும். நம்ம வாழைப்பூவை நம்ம மாவோடு சேர்ந்து கலந்துக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னமும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதோட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதனால் உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக வரும், எண்ணெயும் இழுக்காது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இந்த மாதிரி வடை தட்டி நம்ம போட்டுடலாம். பாருங்கள், நம்ம வடை உடையாமல் எண்ணெயும் அவ்வளோவா இழுக்கலை, நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியான ஹெல்தி வாழைப்பூ வடை ரெடி ஆயாச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. யம்மியாக இருக்குது வாழைப்பூ வடை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வாழைப்பூ வடை ரொம்பவே பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியே நிறைய லேட்டஸ்ட் ரெசிபீஸ் பார்க்குறதுக்காக லேட்டஸ்ட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.